ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1964வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே நிறைவு 11வது 10 அதனுடைய முதல் திருமொழியை இன்று இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 8வது பாசுரம் என்று. முன்பாடலிலே காமன் மன்மதன் இவள் மேல் அம்புகளால் எய்ய அவற்றாலே நெஞ்சில் தான் சிதறிப்போனபடியை குறிப்பிட்டாள். சிதறிய நெஞ்சம் துழாய் மாலை உள்ளத்தில் வந்து புக அதனை கண்டு அஞ்சியபடியாலே அந்த மாலையை முன்னிட்டு கொண்டு மீண்டும் வாடையும் மழைத்துளியும் வந்தபடியை இந்த பாடலில் குறிப்பிடுகின்றாள் பரகால நாயகி. காமனை அனுப்பி எம்பெருமான் இவள் மீது மலர்கணைகளை எய்யச் சொன்னதாகவும் அவன் வந்து அம்புகளால் மலர்கணைகளால் எய்ய அவற்றாலே தனது நெஞ்சு சிதறிப்போனதாகவும் குறிப்பிடுகிறாள். அப்படி சிதறிய நெஞ்சம் திருத்துழாய் மாலை எம்பெருமான் அணிந்து கொண்டிருக்க மனமாய்ந்த திருத்துழாய் மாலை இருக்கிறதே, அது வந்து உள்ளத்திலே புக அதனை கண்டு மீண்டும் அஞ்சுகிறாள். பிரிவாற்றாமை மேலும் அதிகரிக்கிறது. அந்த மாலையை முன்னிட்டு கொண்டு அந்த மாலையை பார்த்தவுடனே மேலும் இவளுக்கு பிரிவாற்றாமை கூட அந்த தென்றலும் வாடையும் மழைத்துளியும் வந்தபடியை வந்து அவளை துன்புறுத்துவதை இந்த பாடலிலே பரகால நாயகியாக திருமங்கையாழ்வார் பாடுகிறார். மால் இனம் துழாய் வரும் என் நெஞ்சகம், மால் இனம் துழாய் வரும் என் நெஞ்சகம், மாலின் அம்துழாய் வந்து என்னுள் புக கோலவாடையும் கொண்டு வந்ததோர் ஆலி வந்ததால் அரிது காவலே. கோலவாடையும் கொண்டு வந்தது ஓர் ஆலி வந்ததால் அரிது காவலே. ஆலி என்றால் ஒரு சிறு மழை துளி, அதற்கு ஆழி என்று பெயர். ஒரு மழை துளியையும் அந்த காற்று ஏற்கனவே அது மேகத்தில் உள்புகுந்து குளிர்ச்சியாக வருகிறது. அத்துடன் ஒரு மழை துளியையும் சேர்த்து கொண்டு வந்து நம்ம மேல் வீசினால் எப்படி இருக்கும்? அப்படி கோலவாடையும் கொண்டு வந்தது ஓர் ஆலி வந்ததால் அரிது காவலே. காவல் என்றால் உயிரை காப்பது. அப்படி வரும்போது என் உயிரை நான் எப்படி காத்து கொள்வேன் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். மால் இனம் துழாய் வரும் என் நெஞ்சகம், மாலின் அம்துழாய் வந்து என்னுள் புக கோலவாடையும் கொண்டு வந்ததோர் ஆலி வந்ததால் அரிது காதலே. இந்த பாடலுக்கான பதவுரை பார்க்கலாமா? என் நெஞ்சகம் அடியேனுடைய நெஞ்சம் உள்ளம், மால் இனம் துழாய் வரும் எம்பெருமானிடம் எனக்குள்ள மையல் எனக்குள்ள காதலுக்கு ஒத்ததாக இங்கும் அங்கும் அவனை தேடி வருகிறது. மால் இனம் துழாய் வரும், துழாவி வரும். இங்கு சொல்வது திருத்துழாய் அல்ல, மால் இனம் காதல் கொண்ட நெஞ்சம் எனக்குள்ள எம்பெருமான் மீதுள்ள காதல் இருக்கிறதே, அதற்கு ஒத்ததாக என்னுடைய மனம் இங்கும் அங்கும் அவனை துழாவி தேடிக்கொண்டு வருகிறது. என் நெஞ்சம் மாலினம் துழாய் வரும். மாலின் அம்துழாய் எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலை. இங்கே மாலினுடைய அம்துழாய் திருத்துழாய், அழகான திருத்துழாய் மாலை என்னுள் வந்து புக, வந்து என் உள்ளத்திலே புகுந்து தங்க கோலவாடையும் கொண்டு நறுமணமுடைய வாடைக்காற்றினையும் அழைத்து கொண்டு வந்ததோர் ஆலி வந்ததால், முன்னே எதிர்பார்த்து போனதாகிய ஒரு சிறுதுளி ஏற்கனவே வந்து பார்த்து விட்டு போனது, இப்போ அந்த வாடைக்காற்று இப்பொழுது ஒரு சிறு மழை துளியையும் சேர்த்து கொண்டு மீண்டும் என்னை வருத்துவதற்காக வந்துள்ளது. அரிது காதலே. இனிமேல் இதற்கு தப்பி உயிரை காத்து கொள்வது என்பது எளிய செயல் அல்ல, அரிது காவலே என்பதுதான் இந்த பாடலுடைய பதவுரையாகும். இதனுடைய பொழிப்புரையாக பார்த்தீர்கள் என்றால், எனது நெஞ்சமானது அந்த பெருமானிடம் உண்டான மயக்கத்திற்கு தகுதியாக அவனிடம் மயக்கம் கொண்டிருக்கிறேன், அவன் மேல் காதல் கொண்டிருக்கிறேன், முழுக்க அவனையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட எனது நெஞ்சமானது அங்கும் இங்கும் அவனை தேடி அலைந்து கொண்டே வருகிறது. அந்த பெருமானது திருத்துழாய் மாலையானது என்னுடைய நினைவுக்கு வந்தது. திருத்துழாய் மாலை நினைவுக்கு வர ஏற்கனவே தனியே வந்து பார்த்து போன ஒரு சிறு மழை துளியானது வாடைக்காற்றையும் துணையாக கூட்டி கொண்டு வந்து விட்டது என்னை துன்புறுத்துவதற்கு. ஏற்கனவே வாடைக்காற்று துன்புறுத்துகிறது, மழையும் மழைத்துளியும் சேர்ந்து என்னை படுத்துகின்றது.
அந்தோ இனி உயிரை காப்பாற்றிக் கொள்ளுதல் இயலாத காரியமே என்று புலம்புகிறாள். விரக தாபத்தினாலே பிரிவாற்றாமை கொண்ட பரகால நாயகியாகிய திருமங்கை ஆழ்வார். என் நெஞ்சகம் மால் இனம் துழாய் வரும் என்று பிரித்து, முதலடியை பிரித்து அன்வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சரியாக பொருள் வரும். மால் இனம் துழாய் வரும் என் நெஞ்சகம், சரிதான், துழாவி வரும் என் நெஞ்சம். ஆனால் என் நெஞ்சகம் மால் இனம் துழாய் வரும் என்று படித்தால் அழகாக பொருள் புரியும். என்னுடைய நெஞ்சமானது தான் கொண்டிருக்கின்ற அதிக ஆசை, மயக்கம், காதல் காரணமாக கவலை கொண்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். துழாய் என்றால் துழாவி என்று பொருள். கடலும் மலையும் விசும்பும் துழாய் என்ற திருவாய்மொழியிலே வரும். கடலும் மலையும் விசும்பும் துழாய். இந்த கடலையும் மலையும் விசும்பு ஆகாயத்தையும் துழாவக்கூடிய என்ற திருவாய்மொழி பிரயோகம் இங்கே ஒப்பு நோக்கலாம். இனி இரண்டாம் அடியை, முதலடியை என் நெஞ்சகம் மால் இனம் துழாய் வரும் என்று பார்த்தோம். இரண்டாம் அடியை மாலின் அம்துழாய் வந்து என் உள்புக என்று பிரித்து அன்வைக்க வேண்டும். மாலின் அம்துழாய், திருமாலினுடைய அம்துழாய், அழகான மனம் பொருந்திய திருத்துழாய் மாலை வந்து என் உள்புக, என் உள்ளத்திலே புகுந்தது என்று பிரித்து அன்வைத்தால் அழகாக பொருள் புரியும். அந்த எம்பெருமானுடைய அழகிய திருத்துழாய் ஆனது என் உள்ளத்திலே வந்து புக, அதாவது அந்த திருத்துழாயை நான் நெஞ்சால் நினைத்த மாத்திரத்திலேயே அது வந்து விட்டது, என் உள்ளத்திலே புகுந்து விட்டது. திருத்துழாயை நான் நெஞ்சத்தால் நினைத்த மாத்திரத்திலேயே என்ன வந்தது? வந்ததோர் ஆலி கோல வாடையும் கொண்டு வந்ததால். ஆலி என்பது ஒரு சிறு மழை துளி என்று பார்த்தோம். இது விறகிகளுக்கு பிரிவாற்றாமையில் விறகதாபம் பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு உத்தீபகம் என்று சொல்லப்படும். இந்த மழைத்துளி ஏற்கனவே வந்து என்னை துன்பப்படுத்துவதற்கு நிலம் பார்த்து விட்டு போயிற்று. இப்போது தன் தகுந்த துணையையும் கூட்டிக் கொண்டு, வாடைக்காற்றையும் அழைத்து கொண்டு வந்து என்னை அழிக்க வேண்டும் என்று முன்னமே பார்த்து போய் இப்பொழுது வாடைக்காற்றை துணைக்கு அழைத்து கொண்டு வந்து இருக்கிறது. இனி என்னை காத்து கொள்ளுதல் எளிதல்ல அல்ல, இனி எனக்கு துன்பம்தான் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது. முதல் அடியும் இரண்டாம் அடியும் யமகம் எனப்படும். யமகம் என்ன பாடல்? மாலினம் துழாய் வரும் என் நெஞ்சகம். மாலினம் துழாய் வந்தது, மேலே முதலும் மாலினம் துழாய் வரும், அடுத்தது மாலினம் துழாய் வரும் என்று ரெண்டு வருதுகளால் இதற்கு பெயர் யமகம் எனப்படும். அதாவது யமகம் என்பது செய்யுள் இயற்றுவோர், அந்த பாடல் ஆசிரியர்கள் கையாளக்கூடிய ஒரு புலமை விளையாட்டு, அதுதான் யமகம். இதனை சொல் விளையாட்டு என்றும் சொல்வார்கள். இதனை சித்திரக்கவி வகையிலே ஒன்றாகவும் கூறுவர். திருமங்கை ஆழ்வார் சித்திரக்கவி, 4 வகை கவி இயற்றக்கூடியவர் என்று ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கிறோம். திருநாவுக்கரசரால் பாராட்டப்பட்டவர் சித்திரக்கவியில் வல்லவர் என்று. அப்படி சித்திரக்கவி வகையில் ஒன்று இந்த புலமை விளையாட்டு யமகம். யமகம் அடியும்படி பாடுவது, அல்லது அணி வகையில இது மடக்கு அணி, திரும்பவும் அதே வருகிறதோ மடக்கணி. அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதியில் உள்ள எல்லா பாடல்களும் யமகச் செய்யுளால் ஆனவையே, மீண்டும் மீண்டும் அப்படியே வந்து கொண்டிருக்கும். மடக்கணி வந்த எழுத்துக்களே பொருள் வேறுபடும்படியாக செய்யுளின் சீர் அல்லது அடிகளில் முன் பின்னும் வருவதாகிய மடக்கு என்னும் அணி திரும்ப வருவது. அதுதான் தண்டி அலங்காரம் சொல்லக்கூடிய உரை. இலக்கியத்துக்கு இலக்கணத்துக்கு சிறந்த நூல் தண்டி அலங்காரம், இலக்கண நூல். அதுல 90வது சூத்திரம் சொல்லக்கூடிய உரை அதுதான். மடக்கணி என்பது வந்த எழுத்துக்களே பொருள் வேறுபடும்படியாக செய்யுளின் சீர் அல்லது அடிகளில் பின்னும் வருவதாகிய மடக்கு என்னும் அணி மடக்கணி. இனி இந்த யமகத்தில் முதலில் 2 அடிகளும் யமகத்திலே அமைந்திருக்கிறது. இலக்கண ஆர்வலர்களுக்கு, இலக்கணம் படிப்பவர்களுக்கு, இலக்கண மாணவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பதனாலே இந்த குறிப்புகள் இங்கே சொல்லப்படுகின்றன. வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய இந்த பாசுரத்திற்கான உரையினை பார்க்கலாம். மால் இனம் துழாய் வரும் என் நெஞ்சகம். என்னுடைய நெஞ்சானது எனக்கு அவனிடம் உண்டான மையலுக்கு, காதலுக்கு ஒத்ததாக தேடி திரிந்து வருகிறது.
என் நெஞ்சகம் மாலினும் துழாய் வரும். மாலின் அம்துழாய் வந்து என்னுள் புக கோலவாடையும் கொண்டு. எம்பெருமானுடைய திருமேனியின் தொடர்பினையுடைய திருத்துழாய், அழகான திருத்துழாய், மனம் வீசும் திருத்துழாய் வந்து என் உள்ளத்தில் இடம்பெற நறுமணத்தை உடைய வாடையையும் உடனழைத்து கொண்டு மாலி நந்துழாய் வந்து என்னுள் புக கோலவாடையும் கொண்டு. கோலவாடை, அந்த வாடையையும் வாடைக்காற்றையும் துணையாக கொண்டு வந்ததோர் ஆலி வந்ததால், முன்னரே இடம் பார்த்து போன, எப்போது வந்து இவளை தாக்கலாம் என்று பார்த்துவிட்டு போன சிறு மழை துளியும் வருகின்றது. அந்த வாடைக்காற்றை துணைக்கு அழைத்து கொண்டு வந்து என்னை துன்புறுத்துகிறது. வந்தது ஓர் ஆலி வந்ததால் அரிது காவலே. ஆசிரியனாக கொள்ளத்தக்க ஸ்ரீ விபீஷணாழ்வானே நின்று தன் இனத்தவரான அரக்கருக்கு எதிராக போரில் வழி சொல்லிக் கொடுத்ததனால, இலங்கை போரிலே வழி சொல்லிக் கொடுத்ததனால் அரக்கர்கள் எம்பெருமான் படையை வெல்ல முடியாதவராய் ஆனார்கள். விபீஷணாழ்வான் இலங்கையை சேர்ந்தவன், ராவணனுக்கு தம்பி, அவனுக்கு அனைத்து ரகசியங்களும் தெரியும். அவன் இந்த பக்கம் வந்து விட்டதுனாலே இலங்கை போரிலே ராவண யுத்தத்திலே ராவணன் அவனுடைய படைகள் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி அணிவகுத்திருக்கும், யார் யாருக்கு என்ன பலம், இவற்றையெல்லாம் சொல்லி கொடுத்ததுனாலே அரக்கர்கள் அவருடைய பலவீனமானார்கள். அதனாலே அவர்கள் ராமபிரானையும் இந்த குரங்கு படையையும் எதிர்த்து அவங்களாலே வெல்ல முடியவில்லை. எம்பெருமான் எளிதாக ராமபிரான் வென்றிருப்பார். இவருடைய உதவி இல்லாவிட்டாலும் ராமனும் லக்குவனும் வென்றிருப்பார்கள், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ரகசியங்களை, அதாவது காக்க வேண்டியவரே, அரக்கர்களை காக்க வேண்டியவரே மற்றவர்களுக்கு வழிகாட்டி கொண்டு வந்து துன்புறுத்தினால் நம்மால் அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள முடியுமோ? அதுபோல இந்த திருத்துழாய் வந்து என் உள்ளத்தில் வந்தவுடன் அந்த மழைத்துளியும் வாடைக்காற்றும் வந்து என்னை படுத்துகின்றன. இதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? என்னால் அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ளத்தான் முடியுமா? துன்பத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? இனிமே உயிர் வாழ முடியுமா என்று கேள்வி எழுப்புகிறார் பரகால நாயகி பாவனையிலே திருமங்கையாழ்வார். அவருடைய விரகதாபத்தை, அவருடைய பிரிவாற்றாமையை, எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கும் தன்மையை இந்த மாதிரி பாடல்களினாலே அவர் வெளிப்படுத்துகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் ஒருமுறை பாடலை, பாசுரத்தை அன்வைக்கலாம். மால் இனம் துழாய் வரும் என் நெஞ்சகம், மாலின் அந்துழாய் வந்து என்னுள் புக கோல வாடையும் கொண்டு வந்தது ஓர் ஆலி வந்ததால் அரிது காவலே என்ற அற்புதமான பாடல். மால் இனம் துழாய் வரும் என் நெஞ்சகம், மாலினம் துழாய் வந்து என்னுள் புக கோலவாடையும் கொண்டு வந்தது ஓர் ஆலி வந்ததால் அரிது காவலே. இனி உயிர் வாழ்வது அரிது, இதை துன்பத்தை பொறுத்து கொள்தல் அரிது என்று புலம்புவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். அற்புதமான எம்பெருமானை விட்டு இருப்பது எவ்வளவு துன்பம் தரக்கூடியது என்ற செய்தியை சொல்லக்கூடிய இந்த பாடல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாடலுடன் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். அந்துழாய் மாலை அணிந்த எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரு மன்னர் ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் நம்மேல் அவ்வளவு கருணை கொண்டு இந்த பாடலின் பொருளையெல்லாம் நமக்கு விரிவாக சொல்லி எப்படி பிரிக்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், என்ன காரணம் என்றெல்லாம் நமக்கு விளக்கியதால் தான் நமக்கு அந்த பாடலின் பொருள் உள்ளுரையாக நமக்கு விளங்குகிறது. அதற்கு பரம கருணையுடன் பரம காருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளை வணங்கி மகிழ்வோம். பெரியாழ்வாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.